ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு V3 வெற்றி. நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, என் லைஃப்பில் நடந்த சம்பவத்தை பற்றி பேச போகிறேன். இன்றைக்கி நடந்த சம்பவம் என்னன்னா, டிவிக்கு பண்ருட்டி தொகுதி மணிகண்டன் அண்ணன் வேட்புமனு தாக்கல் நாமினேஷன் பண்ண இன்றைக்கி நிறைய பேர் மக்கள் எல்லாம் போயிருந்தாங்க. நானும் போயிருந்தேன். அண்ணனோட வேலை கட்சி சார்பாக அண்ணன் போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பி வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாங்க. அதாவது நான் அங்கே போயிட்டு ரிட்டன் வரும்போது இந்த டிவி கட்சியோட துணியை நான் கழுத்தில் போட்டிருந்தேன். அதாவது ரிட்டன் வரும்போது என் ஃப்ரெண்டோடைய அப்பா என்னை பார்த்துட்டு போல நான் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். அதை பார்த்துருப்பாரு போல. பார்த்துட்டு என்ன வழியில பார்த்துட்டு என்ன கேட்கறாருன்னா, ஏன் தம்பி நீங்களாம் படிச்சிருக்கீங்க, ஏன் தம்பி தேவையில்லாம விஜய்க்கு ஓட்டு போட்டு உங்க ஓட்டெல்லாம் வீணாக்குறீங்க, இந்த சீமான் கட்சியில இருக்கிறவங்க என்டிகே தம்பிக்கு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க தம்பி நம்ம தொகுதியில் நிற்கக்கூடிய அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா அவர் என்டிகே கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தவர். அவர் அப்படி பேசணுதுமே அவர்கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கம்முன்னு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இன்னமும் என்டிகே கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய கட்சிக்காரங்களும் அந்த தொண்டர்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். நான் ஒண்ணு கேட்கிறேன், நீ மானமுள்ள தமிழன் தானே? இங்க பாரு, நான் ஒண்ணு கேட்கிறேன். மிக்சி கொடுத்துட்டா வாங்கிட்டா, பெருமையா வாங்கிட்டா. டிவி கொடுத்துட்டா பெருமையா வாங்கிட்டா. சேலை கொடுத்துட்டா பெருமையா வாங்கிட்டா. வேட்டி கொடுத்தா பெருமையா வாங்கிட்டா. அரிசி கொடுத்தா பெருமையா வாங்கிட்டா. அப்புறம் என்ன, எண்ணெய் கொடுத்தா வாங்கிட்டா. அப்புறம் காசு ஆயிரக்கணக்கா கொடுத்தா வாங்கிட்டா. அப்புறம் கிரைண்டர் கொடுத்தா வாங்கிட்டா. அப்புறம் டிவி என்னது இந்த ஃப்ரிட்ஜ் கொடுத்தா வாங்கிடுவேன். 10,000 2,000 கொடுத்தா வாங்கிட்டா. இலவசமா திருமணமும் பண்ணி வச்சிட்டான். எப்படியே இலவச திருமணங்கள் ஓட்டு போட்டியா? நீ இலவசமா புள்ளதாரன் சொன்னா நீ ஏற்பியா? அதாவது ஒரு கட்சியை நடத்தக்கூடிய ஒரு தலைவர் இந்த மாதிரி பேசலாமா? எவ்வளவு கேவலமான விஷயம். உங்களுக்குலாம் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி எப்படி யோசிச்சிருப்பீங்க? மனசுல நினைச்சுதான் அந்த வார்த்தையெல்லாம் பேசியிருப்பீங்க. அதை நீங்க சொல்லலாமா வேணாமான்னு கூடமா உங்களுக்கு தோணல? அவ்வளவு கேவலமான தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து இவ்வளவு கேவலமா பேசுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி எப்படி இடம் கொடுக்குது? ரொம்ப தப்பா தெரியல, ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இதெல்லாம். உங்களை இந்த வீடியோல நான் ரொம்ப கேவலமா தப்பா கூட பேசிடலாம், எனக்கு அது கூட தப்பா தோணுது. அப்படிலாம் பேச ஒரு மனுஷால பார்த்து அவ்வளவு கேவலமா பேசிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது கூட எனக்கு தப்பா தோணுது. நான் சொல்றதை விட மக்கள் சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு மக்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அந்த கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க. அவரு என்ன எப்படிலாம் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்றத நானும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா சொல்ல போனா, இன்னும் என்டிகே கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அப்பயாச்சும் உங்களுக்கு நான் சொல்ல வரது புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. அவர் அப்படி பேசணுதும் அவர்கிட்ட அந்த இடத்துல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. கம்முன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் இப்போ பதில் சொல்றேன். இன்னமும் என்டிகே கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை என்ன நடந்ததுன்றதை சொல்லுங்க. சரிங்களா? ஃபுல்லா பாருங்க.